தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு வந்து 10 பல் எடுத்துக்கோங்க. மல்லித்தலையையும் கருவேப்பிலையும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தாளிக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், குருமிளகு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 மூடி எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் அரைச்சிடலாம். கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. கடையை ஆன் பண்ணி எண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் திரிஞ்சு வர வரை வதக்குங்க. அதுவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எடுத்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் பிங்க் கலர் வர வரை வதக்குங்க. சிக்கன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி அரைச்ச தக்காளி எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் 2 எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி அது தேவையான தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா ஹை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. மல்லி இலை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கடையை. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி வெந்துருச்சாங்க. கறி நல்லா வந்துருச்சு. 5 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இட்லி, தோசை எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு.